அது ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி உணவுகளாக இருக்கு. அப்போ நான் நான்வெஜ்ஜே ப்ரிஃபர் பண்ணட்டுமா இல்லை வெஜ்லேயே சாப்பிடலாமா? வெஜ் நான்வெஜ் ரெண்டுல எது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உங்களால் இயன்ற எந்த உணவோ அதுதான் எடுக்கணும். அதுல இது சிறந்தது அது சிறந்தது அப்படிலாம் இல்லை. பொதுவாக நீங்க சொன்னதுதான் நான் வெஜிடேரியன்ல புரோட்டீன் கொஞ்சம் எளிதாக கிடைக்கும். அதுக்காக வெஜிடேரியன்ல இல்லைன்னா கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எல்லா பயிர்கள் பருப்புகள் எல்லாமே வெஜிடேரியன் தான். என்னன்னா குவான்டிட்டி மேட்டர்ஸ். இப்போ உதாரணமா பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா அதுல 22% வந்து புரதம் இருக்கு. அப்போ 100 கிராம் பாசிப்பயிறு சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா 20 கிராம் கிடைக்கும். இப்போ நீ வந்து 50 கிலோ எடை இருக்கேன்னு வச்சுக்கோங்க, 50 கிராம் புரதம் வேணும் ஒரு நாளைக்கு. 50 கிலோவுக்கு 50 கிராம் வேணும். அப்போ 50 கிராம் புரதம்னா நீ 100 கிராம் பாசிப்பருப்பே பெருசா இருக்கும், ஆனா இருக்கும். அப்போ அதுல 20 கிராம் தான் கிடைக்கும். அப்போ அதுலேயே வயிறு நிரம்பிடும். அப்போ அடுத்தது சாப்பிட முடியாது நம்மளால. ஸோ அப்படி ஒரு நாள் முழுக்க நீ வந்து ஒரு நாளைக்கு அப்போ 400 கிராம்லாம் அதை எடுக்க முடியாது. அளவுக்கு வந்து கூட இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பார்த்து புரதத்தை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நான்வெஜ்ல சில பேர் வந்து மற்ற ஃபிஷ் சிக்கன் சாப்பிட முடியாதுங்கிறவங்க முட்டை சாப்பிடலாம். எக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்சம் ப்ரோட்டீனாக இருக்கும் அது. அப்போ வந்து நீ ஒரு எக் 2 எக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுலேயே உனக்கு கிட்டத்தட்ட 16 கிராம் வந்து ப்ரோட்டீன் வந்துடும். இல்லை ஸோ 2 எக்குங்கிறது ஈஸியாக சாப்பிட முடியும். ஒரே ஆம்லெட்டில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு எக் வந்து ஒயிட்டாகவும் ஒரு எக் ஹோல் எக்காகவும் எடுத்தோம்னா 18 கிராம் அதில் வந்துடும். கொஞ்சம் பாசிப்பருப்பு தேர்னா அதில் ஒரு 18-20 கிராம் வந்துடும். அப்புறம் மற்ற சாம்பாரில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கு, சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம், சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட 50 கிராம் வந்துடும். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு குவான்டிட்டியாக குறையா சாப்பிடணும் ஆனால் ப்ரோட்டீன் நிறைய வேணும் அப்படிங்கும்போது சோயாவில் கிட்டத்தட்ட 45 கிராம் வந்து 45% ப்ரோட்டீன். அப்போ நம்ம சோயாவில் இருக்கிற தொஃபு இல்லையா, பன்னீர், சோயா பன்னீர், அப்புறம் சோயாவோட சுண்டல், சோயா சங்க்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குது. அதை வந்து நம்ம ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக வச்சுக்கலாம். வெஜிடேரியன் தான் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபிஷ் சிக்கன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நிறைய. ஸோ நம்ம பழக்கத்தை பொறுத்து தான். நம்ம வந்து வேண்டாம் நான் வெஜிடேரியனாக இருக்கணும்னு வேற காரணங்களுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தப்பெல்லாம் இல்லை. ஆனால் ப்ரோட்டீனை நல்லா சோர்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கார்பை குறைச்சி இதை கூடுதலாக எடுத்துக்கணும். அப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசும்போதே சொன்னேன் எனக்கு பிடிக்கல டேஸ்ட்டுங்கிறது நாட் இன் யுவர், அது ஹெரிடிட்டியாக மைண்டில் வர்றதில்லை, நம்ம பழக்கம் தான். நம்ம ஒவ்வொரு சுவைங்கிறத வந்து மனதை வச்சு நம்ம இது எனக்கு நல்லது, இது எனக்காக உள்ளது அப்படின்னு ஒரு கசப்பு சுவையை கூட ரசித்து சாப்பிட்ற ஒரு மனநிலையை உருவாக்கிட முடியும். அது நீ வந்து பழக தான். நீ எந்த அளவுக்கு அதை ரசித்து அதனுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காயை நம்ம அம்மா நமக்காக பண்ணி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்க அது பிடித்த பொருளாக மாறிடும். அப்புறம் இது என்னெல்லாம் உனக்குள்ள மாற்றத்தை உருவாக்க போகுது. ஒரு ப்ரோட்டீன்ங்கிறப்ப உன்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், உன்னோட மசில் நல்லா இருக்கும், உன்னோட தாட் ப்ராசஸ், இன்டெலெக்ட் எல்லாமே ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே அந்த பொருள் பிடித்தமான பொருளாக மாறிடும். ஸோ அது மைண்டு சார்ந்த விஷயம்தான். அதனால தேடி நல்ல புரதத்தை சாப்பிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடனையா. இந்த இது நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் பீரியட் டைமில் வந்து கிரேவிங்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோலபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுவும் அகைன் அவங்களுக்கு சொன்ன விஷயம்தான். கிரேவிங்கிறது வந்து கண்டிப்பாக பீரியட் டைமில் நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. ரொம்ப முதல்ல மசில் ஃபெட்டிக்னஸும் ஒரு மென்டல் ஃபெட்டிக்னஸ், ஒரு பிரெயின் ஃபாக் இருக்கிறது, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறப்ப சம்திங் உனக்குள்ள செரிஷாக மைண்டுக்குள்ளே வந்தால் அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். மைண்டில் வந்து என்டார்ஃபின்ஸ் சொல்லுவாங்க. என்டார்ஃபின்ஸ்ங்கிறது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய சுரப்பு. என்டார்ஃபின்ஸ் எதுக்கெல்லாம் சுரக்கும்னா சாக்லேட்டுக்கு சுரக்கும். அது சாப்பிட்ட உடனே அந்த ஸ்வீட்டு அந்த டேஸ்ட் அது மைண்ட் வரும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த கிரேவிங் அதை சாப்பிடணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷார்ட்ஸுங்கிறதெல்லாம் இப்போ பிரபலமாயிட்டு இருக்கு. ஷார்ட்டுங்கிறது ஒரு டான்ஜி டேஸ்டா ஹாட்டா இருக்கிறதுனால அது நீ ரிவர்ஸ்ல எப்படி யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இப்படி டான்ஜியா ஹாட்டா ஸ்வீட்டா வரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குது நம்ம உடம்புல. இப்படி ஒரு பிரச்சனை தர்ற விஷயத்துக்காக நாம பின்னாடி போகணுமா அப்படின்னு நீ வந்து உன்னுடைய மைண்டை வச்சுதான் அதை ஜெயிக்கணும். வேணாம், இது எனக்கு உடம்புக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்போ சாக்லேட்ஸ் வந்து என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கப்போ அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் நான் தினம் சாப்பிட்டோன்னே ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன், ஒவ்வொரு பீரியடுக்கும் நான் வந்து ஒரு பீஸா வாங்கி சாப்பிடுவேன், ஒவ்வொரு இதுலையும் இப்படி எடுப்பேன்னா மந்த்லி அது ஒரு பழக்கமாக மாறும்போது குமுலேட்டிவ் டாக்ஸிட்டி வந்துடும். இப்போ நமக்கு அந்த டாக்ஸிக் எலமெண்ட் உள்ள போகும்போது எந்த ஜீனை போய் தூண்டும் தெரியாது. உன்னுடைய பாட்டி வரைக்கும் உனக்கு தெரியும். பாட்டிக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் இருந்து அந்த ஜீன் உன் உடம்புல சப்டிலா இருக்கும், அமைதியா இருக்கும். பிகாஸ் யுவர் உன்னுடைய நல்ல ஹெல்தி ஜீன்லாம் வந்து டாமினண்டா இருந்து அன்ஹெல்தி ஜீனை அமுக்கி வச்சிருக்கும்.
இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட்ல இருக்கக்கூடிய ஒரு மோனோசோடியம் குளூட்டமைட் அல்லது சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி சால்ட் போய் டக்குன்னு அதை போய் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். நமக்கே தெரியாது. இப்போ உனக்கு 16 வயசா இருக்கும், பெருசாக டக்குன்னு அஃபெக்ட் ஆகும் தெரியாது. 25 வயசுல தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த எக்ஸ்பிரஷன் ஆகும்போது ஒரு நோயை கொண்டு வரும். அதனால எஸ், யூ ஆர் ரைட், இட் இஸ் இன்க்ரீசிங். எத்தனையோ தவறுகள் நம்மளை ஈர்க்குது, ஆனால் நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? சமூகத்தின் மீதான பயம் அடிப்படையில். நம்ம போய் மது இருந்தனா நம்ம ஒட்டுமொத்த சமூகம் நம்மளை காரி துப்பிடும். நம்ம அம்மா அப்பா மேலெல்லாம் எவ்வளோ பெரிய இது வச்சிருக்காங்க, நம்ம போய் இந்த தப்பை பண்ணலாமான்னு ஒரு பயம் முதல்ல வருதுல. இறைவன் மீதும் அப்பா அம்மா மீதும் இயற்கை மீதும் ஒரு அச்சம் தான் நம்மளை முதல்ல நம்மளை நெறிப்படுத்துது. அதே மாதிரி நம்ம உடல்நலம் மீதும் ஒரு அச்சம் இருக்கணும். எனக்கு இது வேணாம், இது நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறது, இவ்வளோ பேர் பேசுறாங்க, இவ்வளோ பேர் எழுதுறாங்க, அதுக்காக போய் நம்ம போய் நமக்கு டேஸ்டா இருக்குதுக்கா ஒரு குப்பையை போய் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு மன உறுதியை வளர்த்துக்கிட்டே வரணும். வளர்த்துட்டே வரும்போது நம்ம ஜெயிச்சிடலாம். காந்தியிலிருந்து நெல்சன் மண்டேலாவிலிருந்து அப்ரஹாம் லிங்கன் வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்களோட சுயசரிதையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயத்துல அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அது தவறுன்னு புரிஞ்சு வேணாம் அப்படின்னு ஜெயிச்சதுனால தான் நீங்க நம்ம 2 பேரும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம we have to win for our health. சரியா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சித்த மருத்துவம் எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி அந்த சித்த மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதை எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க? நான் இப்போ நீட் எழுதியிருக்கேன். அது எப்படி நான் இந்த வயசுலேருந்தே பண்ணால் ஃபியூச்சர் பிரைட்? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுகள். உனக்கு ஒரு கைத்தட்டு. அதாவது முதல் விஷயம் நான் என்னோட பரம்பரையில் யாரும் சித்த வைத்தியர் கிடையாது. அப்புறம் நான் உன்ன மாதிரி 10ஆம் கிளாஸ் 12ஆவது படிப்போம் நான் சித்த மருத்துவர் ஆகணும் அப்படின்லாம் நினைச்சு வரல. நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது படிச்சு இப்போ நீட் இருக்க மாதிரி அப்போல்லாம் +2 படிக்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 மார்க் என்ட்ரன்ஸ் 2 கூட்டினா கண்டிப்பாக மார்க் கிடைச்சா கிடைச்சிரும். எனக்கு கிடைக்கல. என் மார்க்கில் என்னோட மார்க்கில் நான் 4-5 மார்க் கம்மியாக வாங்கினேன், மருத்துவம் கிடைக்கல. அப்போ எங்கள் அப்பா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அரசாங்க வேலை கிடைக்கணும்னா நீ சித்த மருத்துவம் படிச்சா அரசாங்க வேலை கிடைச்சிரும். அப்பா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்காங்க. அன்னைக்கு என்னென்ன சூழல் இருக்கும், எப்படியாவது அரசு பணிக்குள்ள போயிட்டாங்கன்னா புள்ள நல்லா வந்துருவான் அப்படிங்கிறனால சித்தா படினாங்க. எங்க ஊர்லயே எங்க காலேஜ் இருந்தது. நான் பாளையங்கோட்டையில இருந்தேன். பாளையங்கோட்டையிலேயே சித்தா மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சித்தானா என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது, எப்படியும் தெரியாது. அவங்களும் ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, அவங்களும் டாக்டர்னு போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஜாலியா நினைச்சு நான் போனேன். போன பிறகு கொஞ்சம் பயமா திகில தான் இருந்தது. என்னடா எல்லாம் தமிழ்லயே படிக்கிறாங்க, எப்படி படிக்க போறோம் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு. நிச்சயமா நான் அரசாங்க வேலை கிடைக்கும்னு அனுப்பி வைக்கப்பட்டேன். நான் ஜாயின் பண்ணதுல இருந்து நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் ஒரு போஸ்டிங் கூட போடல. நாங்க ஒரு 1000 பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம், கவர்மெண்ட் வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அடிப்படையில சிறு குழந்தையா உங்களை மாதிரி இருக்கும் போதே எனக்கு தமிழ்ல மிக ஆர்வம் உண்டு. அதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர். என் தமிழ் ஆசிரியர் என்னை பயங்கரமா, அவருக்கு நான் ரொம்ப பெட்டு. அவர் என்னை எல்லா இடத்துலையும் மேடையில் பேசுறதுக்கு, கவிதை வாசிக்கிறதுக்கு, கட்டுரை வாசிக்கிறதுக்கு, கதை எழுதுறதுக்கு எல்லாத்தையும் என்னை கூட்டு போவார். அப்படி என்ன அவர் வளர்த்தனால தமிழ் மேல அவர் பற்று இருந்தது. சித்த மருத்துவம் ஒரு தமிழ் மருத்துவம். நிறைய தமிழ் பாட்டு, தமிழ் விஷயங்கள் படிக்கும் போது அது ஒரு ஈடுபாடு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு சமூகம் சார்ந்த, அது வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மருத்துவம் கிடையாது. உணவை பத்தி பேசணும், வாழ்வியலை பத்தி பேசணும், சாக்லேட்டை பத்தி பேசணும், இதெல்லாம் பேசக்கூடிய நவீன மருத்துவர் இதெல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்களுக்குரிய இதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு படிப்புல இருந்தே அந்த பழக்கம் இருந்ததுனால எனக்கு அதுல நல்ல ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா என்னுடைய ஆசிரியர்கள், அப்புறம் என்னுடைய சீனியர்ஸ், அவங்க என்ன கரெக்டா ஷேப் பண்ணாங்க. படிப்படியா வளர்வதற்கு, அதுவும் வளர்ச்சி சமூகத்தோடு பயணிக்கிற, பொதுமக்களோடு வேலை செய்யற நம்மாழ்வார் ஐயா மாதிரி, தெய்வநாயகம் ஐயா மாதிரி அவங்களோடய சேர்ந்து இருந்ததுனால இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த துறையில மேல வர்றதுக்கு வாய்ப்பா இருந்தது. நீ அந்த துறையில் வரணும்னா முதல் பற்று தமிழ் மீது இருக்கணும். தமிழ்ல மிகச் சிறப்பா படிக்கிற ஒரு பழக்கம், தமிழ்ல நல்ல கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, தமிழ் நூல்கள் வாசிக்கிறது, பல நூல்களை வாசிக்கக்கூடிய தன்மை, இதை முதல்ல வளர்த்துக்கணும். 2வது, சித்த மருத்துவங்கிறது ஒரு கேக் வாக் கிடையாது. எல்லா சித்த மருத்துவமும் படிச்சு முடிச்சோடனே டக்குன்னு பாலபதி மாதிரி டகால மேல வந்துட முடியாது. 10 ஆண்டுகளாவது போராடணும். அந்த 10 வருஷ போராட்டம்ங்கிறது அதுக்காக ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண. நமக்கு வேண்டிய ஊதியங்கள் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் அதுல நிறைய ஆராய்ச்சி துறைகள், நிறைய பட்ட மேற்படிப்பு, முனைவர் படிப்பு, அது இது நிறைய வந்துருச்சு. நீ ஒரு ஸ்காலர்லி பர்சனா இருந்தா மனப்படம் மேல வந்துடலாம். பிராக்டிஷனர் ஆகணும்னால ஒரு 5-6 வருஷத்துல பெரிய ஆளா வந்துட முடியும். ஆனா தமிழ் மீது ஒரு தீரா காதல் இருக்கணும். அப்புறம் அதை நிறைய சயின்டிபிக்கா அதை பார்க்கிற, ஒரு மாடர்ன் சயின்ஸோட கோர்வையா அதை யோசிக்கிற ஒரு ஆராய்ச்சி மனம் கொண்டு எடுத்து வந்தோம்னா நிச்சயமா ஒரு சிறந்த சித்த மருத்துவரா வரலாம். நீ படிச்சு வா, உனக்கு வழிகாட்டுறதுக்கு நான் காத்திருப்பேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இங்கே என்னோட நேட்டிவ் ஆக்சுவலி கன்னியாகுமரி. ஸோ அங்கே மோஸ்ட்டாக பண்ணுற சாப்பாடுல எல்லாமே தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ தினசரியான சாப்பாடுலேயும் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ஏதாவது பாதிப்பு இருக்கா அதுக்கு? ஏன்னா நிறைய பேர் தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது டெய்லி சாப்பாடுலன்னு சொல்லுவாங்க. அதனால 100% பாதுகாப்பானது, சேஃப். தேங்காய் சாப்பிட்றதுனால கெடுதல் வருங்கிறதுலாம் அதில் ஒரு அரசியல் இருக்கு. வெளிச்ச எண்ணெய் தேய்ச்சி தானே வருவீங்க. வெளிச்ச எண்ணெய் மறக்காதுல அந்த வார்த்தை. நாகர்கோயில்காரங்கன்னா வெளிச்ச எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய், அதை தலைக்கு தேய்ப்பாங்க. தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது கடலோர மாவட்டங்களில் முழுக்க தேங்காயினுடைய பயன்பாடு இருக்கும். ஏன்னா தேங்காயே கடல் வழியாக நமக்கு வந்தது தான். அதனால தான் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயன்பாடு அதிகமாக இருக்கு. எதை நம்ம மரபு ரீதியாக ரொம்ப நாளாக பழகிருக்கோமோ அது எந்த விதத்திலும் அது கேடு வராது. நீ வந்து நாஞ்சில் நாடன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. அவங்க நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு சமீபத்தில் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படிச்சுப்பாரு. புட்டுல இருந்து ஆரம்பிச்சு நாகர்கோயிலில் இருக்கிற அத்தனை உணவும் அதுல வந்து அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாத்துலேயும் தேங்காய் இருக்கும். எனக்கு நான் திருநெல்வேலிங்கிறதுனால எனக்கு நாகர்கோயில் நிறைய நண்பர்கள் உண்டு. எப்போ போனாலும் தேங்காய் எடுத்து வச்சிருவாங்க. அதுல வந்து உரிச்சு தான் எல்லா விஷயமும் நடக்கும். எந்த தீங்கும் கிடையாது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரு முதுமையில நம்மளோட 55-60 வயசுக்கு மேல ரொம்ப ரத்த கொழுப்பு இருக்கு, ரொம்ப உங்களோட கொலஸ்ட்ரால்ல LDL லெவல் ரொம்ப கூட இருந்தா, லேசா கொண்டாலும் ஒன்றும் இல்லை, ரொம்ப கூட இருந்ததுன்னா மருத்துவர்கள் வந்து தேங்காய் வேண்டாம்பாங்க. அவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். தேங்காய் பாலுக்கு இணையான ஒரே ஒரு பொருள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். தேங்காய் பால்ல லாரிக் ஆசிட் ஒன்று இருக்கு. அந்த லாரிக் அமிலம் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான். அவ்வளவு சிறப்பு. தாய்ப்பாலை நம்ம எப்படி கொண்டாடுறோம், அதுக்கு ஈக்குவல் தேங்காய் பால். அதனால தேங்காய் எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது. நிறைய காய்கறிகளை எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெயில வந்து சீடை குறிச்செல்லாம் சாப்பிடாதீங்க. தேங்காய் பாலை ரெகுலராக எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம சீசனிங்கா சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட முதுமையில உங்க மருத்துவர் வேண்டாம்னு சொன்னா மட்டும் தவிர்க்கலாம். சார் வாழ்க வளமுடன் சார். சரிங்க சார், நீங்க ஒரு சித்தா டாக்டர் மட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் ரைட்டர் அண்ட் ரீடர்னு சொன்னீங்க சார். சார் அப்ப எங்களை மாதிரி யூத்க்கு, சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் புக் எதுங்க சார்? ஆல்சோ நானும் ஒரு ரீடர் தாங்க சார். ஸோ அதனால நீங்க எந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க எங்களுக்கு? புத்தகங்கள் எல்லாமே சிறப்பு தான். இந்த புத்தகம் நல்லது, அந்த புத்தகம் நல்லதுலாம் இல்லை. கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகங்கள். நான் எப்போ டக்குன்னு ஞாபகம் வர்ற சமீபத்தில் நான் ரொம்ப ரசிச்சு படிச்ச ஒரு புக் வந்து ஜேம்ஸ் கிளியர் எழுதுன வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். படிச்சிருக்கியா? எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதனுடைய தமிழ் புத்தகமும் இருக்கு, சின்னஞ்சிறு பழக்கங்கள். கண்டிப்பா படி. அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து நான் காதல கேட்டுட்டே இருப்பேன். நைட் பேஜ் போகும்போது கேட்பேன், படிக்கும் போது. அது மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான கொஞ்சம் டெப்தா வாசிக்கணும்னு நினைச்சேன்னா நெக்ஸஸ், யுவான் நுராரி எழுதின நெக்ஸஸ். ஆங்கிலத்திலேயே இருக்கு, தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. நெக்ஸஸ். சேப்பியன்ஸ் அதுக்கு முன்னாடி எழுதின அவர் அதே ஆத்தர் எழுதின சேப்பியன்ஸ், அந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். குட்டியா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது வந்து கடல் மீனும் கிழவனும், அந்த ஹெலிக்ஸ் ஆங்கிலி எழுதின புக்கு, அதை படிங்க. அதே மாதிரி அலெக்ஸ் ஆங்கிலி எழுதுறது, அது மாதிரி ரூட்ஸ், அந்த புத்தகம் படிங்க. தமிழ்ல நிறைய நல்ல நல்ல குட்டி குட்டி புத்தகங்கள் நிறைய பேர் இருக்கும். ஜெயமோகன் மிகச்சிறந்த புத்தகங்கள் நிறைய எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர். எஸ் ராமகிருஷ்ணன், வண்ணதாசன், தேவதேவன், தேவதச்சன், இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில படிக்கிறதுக்கான மிக அருமையான புத்தகங்கள் எழுதுறவங்க. 17-18 வயசு, ஒவ்வொரு வயதுலையும் சின்ன வயதுல பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில போய் புத்தகம் எடுக்கிறோம். அப்போ ஆரம்ப காலத்துல 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல எல்லாம் சங்கர்லால் படிப்போம். துப்பறியும் சங்கர்லால் அப்படின்னு தமிழ்வாணன் எழுதின புக்கு, அதை எடுத்து படிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுஜாதா பிடிச்சது, அதுக்கப்புறம் பாலகுமாரன் பிடிச்சது, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பிடிச்சது, அதுக்கப்புறம் ஜெயமோகன், வண்ணதாசன். வயது வர வர நமக்கு வாழ்க்கை புரிய புத்தகங்களும் மாறிட்டே இருக்கும். ஆனா நம்ம கூடயே பயணிக்கிறோம். இப்போ வயசுக்கு எந்த புத்தகங்கள் பிடிக்குது? அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் பிடிக்கலாம், சமூக சார்ந்த புத்தகங்கள், இலக்கியம் பிடிக்கலாம், கவிதைகள், கதைகள் பிடிக்கலாம். இந்த வயதுல இப்படி பார்க்குற விஷயங்களுக்கு ஏற்ற வாசிச்சுட்டே இருக்கணும். இந்த புக்கு தான் அந்த புக்கு தான் இல்லை, தேடி தேடி வாசி. எல்லா புத்தகங்கள்லையும் ஏதோ ஒரு செய்தி நமக்காக இருக்கும். அந்த செய்திக்கு நம்ம தேடித்தான் போகணும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு என்ன கேள்வின்னா, சுகர் தான் டயபெட்டிஸ்க்கான மெயின் காரணமா? ஏன்னா நான் பார்த்த சில சுகர் பேஷண்ட் வந்துட்டு சுகர் இன்டேக்கை குறைச்சிட்டு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய மருத்துவம் பக்கம் போனாங்க. ஆனா வந்துட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க சுகர் ஹைக் ஆகி கார்டியாக் டிசீசஸ்லாம் அவங்களுக்கு வந்ததுங்க. கேள்விப்படி முதல் பாயிண்ட், சுகருக்கான அடிப்படை காரணம் சர்க்கரை தான். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீ வந்து சித்தாவோ, ஆயுர்வேதாவோ, அலோபதியோ, ஹோமியோபதியோ, எந்த சிஸ்டம், எந்த பாரம்பரிய மருத்துவம் எடுத்தாலும் முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு. சர்க்கரை அறவே புறந்தள்ளணும். சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லை, கருப்பட்டி, நாட்டு வெல்லம், தேன், எதுவுமே சர்க்கரை நோயாளி எடுக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் தீர்வு கிடையாது. ஆல்ரெடி இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, டக்குன்னு பாரம்பரிய மருத்துவம் வரக்கூடாது.
ஆங்கில மருத்துவத்தோடு துணையாக தான் நீங்க வந்து சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும். சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, இதய நோய்கள் வந்துடாம தடுக்கிறதுக்கு அலோபதி மெடிக்கேஷனோட சேர்ந்து ஆவார டீயும் ஹைபிஸ்கஸ் டீயும் மருதப்பட்டையும் எடுக்கணும். சித்தால போனா 100% சரியாயிரும் சொன்னா பொய். அப்படி கிடையாது. நீங்க வந்து சில நேரத்தில் கூட்டு சிகிச்சையா இன்டகிரேட்டிவ் மெடிசனா போயிட்டு கட்டுப்பாடு வரும்போது படிப்படியா ஆங்கில மருத்துவத்தை அவரோட ஆலோசனையோட குறைக்கணும். இன்சுலினும் போடுறாங்க, மாத்திரையும் போடுறாங்க, நல்ல கண்ட்ரோல்ல HbA1c 6லயே வருது. அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு இன்சுலின் வேணா டோஸை குறைக்கலாங்க, இல்லைன்னா மருந்தை குறைக்கலாங்க. அப்படிதான் குறைக்க வேண்டுமே ஒழிய தடாலடியா இங்கிலீஷ் மருந்து வேண்டாம் நான் சித்தால போறேன் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது, திடீர்னு சிறுநீரக செயலிழப்பு வந்துடும். நிறைய போலி மருத்துவர்களும் இந்த ஊர்ல உலாவிட்டு இருக்காங்க. அப்போ அறிவியல் பூர்வமா அதை தெரியாம நான் ஒரு மருந்து தரேன் 100% குணமாயிரும் எதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது ஃப்ராடு, அது போய். எந்த சிகிச்சை நம்ம யார்கிட்ட எடுத்து போனாலும் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கணும், பில் வாங்கணும். அப்பதான் நம்ம என்ன சாப்பிட்றோம், நாளைக்கு வேற ஏதாவது சிக்கல் வந்தாலும் அதை கொண்டு போய் மருத்துவத்தை காமிச்சு இது இந்த சாப்பிட்ட மருந்துனால வந்திருக்கான்னு பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி டக்குன்னு வேற மறை மருத்துவங்களுக்கு போகாம படிப்படியா குறைகிறது தான் நல்லது. எல்லாத்தோட முக்கியம் உணவு கட்டுப்பாடு, அறவே சர்க்கரையை நீக்கிறது ரொம்ப அடிப்படை. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வெரிகோஸ் வெயின் ஒரு முறை வந்துருச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டம், இல்ல போகவே போகாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பிசியோதெரப்பி மட்டும் தான் ஒரே ஆப்ஷனா? ஏன்னா அந்த வலி குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோரோவர் அதை அவாய்ட் பண்றது எப்படி? ரெண்டு விஷயம். முதல் வந்து நீ சொன்ன மாதிரி வேரிகோசிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை மருந்து கொடுத்து உள்ள தள்ள முடியாது. வெளியே புடைச்சு ஸ்பைடர் மாதிரி நல்லா சுருண்டு சுருண்டு கால் முழுக்க இருக்கு, தொடையில இருக்கு, கால இருக்குன்னா அதுல நிறைய கிரேடிங் இருக்கு. கிரேட் 1ல இருந்தா நம்ம ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் வச்சு கிரிப் பேண்டேஜ் போட்டு தைலங்களை பூச்சி மேல பூசி கட்டுப்படுத்திடலாம். கிரேட் 2 கிரேட் 3க்கு மேல இருந்து ரொம்ப பெருசா இருந்ததுன்னா நவீன அறுவை சிகிச்சையில, லேசர் சிகிச்சையில, அப்ளேஷன்ல தான் அது சரி பண்ண முடியும். அதனால எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு மருத்துவரை பார்த்து ஆரம்ப கட்டணம் சிதா வச்சு இது தைலம் போட்டே சரி பண்ணிக்கலாம், பிசியோதெரப்பி பண்ணி சரி பண்ணிக்கலாம். கிரேட் 3 வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை தேவை. இது முதல் பாயிண்ட். 2 வராம தடுக்கணும்னா ரொம்ப நேரம் நிக்கிறத தவிர்க்கணும். யாருக்கு அதிகம் வருது? போலீஸ்ல நின்றுட்டே இருக்கிறவங்க, டீச்சர்ஸ், காவலர்கள், அவங்களுக்கு தான் அதிகம் வருது. ஜெனட்டிக்கலா நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்தா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வெசலோட ஹெல்த் வந்து ஜீன்ல இருக்கும். நம்ம அம்மாவுக்கு சிவியர் வேரிகோஸ் இருந்தா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா எடை ரொம்ப குண்டாயிராம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி, யோகால சில ஆசனங்கள் இருக்கு, விபரீத கரணி, சவாசம், இந்த மாதிரி கால உயர தூக்கக்கூடிய ஆசனங்களை நிறைய பண்ணி எக்ஸசைஸ் பண்ணா வராம தடுக்கலாம். வெயிட்டை குறைச்சு யோகா பண்ணி தைலங்கள் போட்டே நம்ம வராம தடுத்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து முன்னே இருக்கும் போது நான் வந்து B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட தோலில் வந்து பொறியாக வந்து என்னோட நெகெல்லாம் வந்து கிராக் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நிறுத்திட்டேன். ஆனால் வந்து இன்னும் எனக்கு வந்து அது தொடர்ந்துட்டே இருக்குது. நான் கீரை அலோபதிலாம் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் ஒன்றும் போகல. வேறு ஏதாச்சும் என்னால் பண்ண முடியுமா அது போகிறதுக்கு? இல்லை, B12 டெஃபிஷியன்சினால தான் அந்த ஸ்கின் பிரச்சனை வந்துதான் முதல்ல தெரியணும். உனக்கு 2மே இருந்திருக்கலாம். ஸ்கின்னில் ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம், கூடவே B12 டெஃபிஷியன்சி இருக்கனால உங்கள் டாக்டர் வந்து முதல்ல B12 எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ உன்னுடைய ரத்தத்தில் B12 அளவு ஒரு 200 இன்டர்நேஷனல் யூனிட்லேருந்து 600க்குள்ள இருந்தது அப்படின்னா B12 ஸ்டாப் பண்ணிடு. இதுக்கு மேலே வேண்டாம். ஆப்டிமல் லெவலில் இருந்ததுன்னா ஸ்கின்னில் பொறியாக வருது, ட்ரையாக வருதுன்னா அது மேபி எக்ஸிமாவா இருக்கலாம், இல்லைன்னா லைக்கனா இருக்கலாம், வேற அட்டோபிக் டெர்மடைட்டிஸா இருக்கலாம். அதற்குரிய சிகிச்சை அருகம்புல் தைலம் போடுறது, அதுக்கப்புறம் உள்ள வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு நான் முதல்ல சொன்ன கசப்புள்ள உணவுகள், கசப்புள்ள உணவுகள் எடுத்தா அது ஆன்டிபாடிஸை ஃபிளஷ் பண்ணும். அப்போ அலர்ஜி அட்டோபிக்கா வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் ஸ்கின் டிசீஸ் அதில் குறையும். அதுக்கு மேல அது என்ன நோயின்னு துல்லியமா கணிக்கணும். நீ உன்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தா ஆயுர்வேத டாக்டரோ இல்ல அலோபதி டாக்டர்கிட்ட நோயை கணிக்கணும். நோய் கணிச்சு அந்த டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டிமலா வாட் இஸ் ஹேப்பனிங், ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் ரெண்டும் தெரியணும். வாட் இஸ் ஹேப்பனிங் தெரியணும், டயக்னோசிஸ் வரும். ஒய் இட் இஸ் ஹேப்பனிங்னா த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் த பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம், அது தெரிஞ்சு அதுக்குரிய சிகிச்சை எடுத்தோம்னா உறுதியா சரியா போயிடும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. என்கிட்ட உங்ககிட்ட கேட்கறதுக்கு மொத்தம் 3 கேள்வி இருக்கு. ஸோ முதல்ல வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் பத்தி சொன்னீங்க, ஃப்ரூட்ஸ் பத்தி சொன்னீங்க, நட்ஸ் பத்தி சொல்லலை. ஸோ எந்தெந்த நட்ஸ் எந்தெந்த டைம்ல எடுக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாமா, கரெக்ட் டைம்ல எடுக்கணுமா? நட்ஸை பொறுத்த வரைக்கும் காலை பொழுதுல எடுக்கிறது, விட்டா மதிய பொழுதுல எடுக்கிறது நல்லது. இரவுல அதிகம் வேண்டாம். எல்லா நட்ஸுமே, ஒருவேளை உனக்கு அலர்ஜி இருந்தா மட்டும்தான் நட்ஸுகளை வந்து தவிர்க்கணும்.
ஒருவேளை ஸ்கின்ல ரொம்ப அலர்ஜி, இல்லைன்னா வந்து ரொம்ப இச்சிங் மாதிரி இருக்கிறது, அது மாதிரி ரொம்ப ஒரு அலர்ஜி இருந்ததுன்னா நட்ஸ் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி எல்லா நட்ஸுமே நிலக்கடலையிலேருந்து நிலக்கடலை, பாதாம், மசல் நட்டு, அதாவது எல்லா நட்டும் எடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்திப்பழம், பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை எல்லாமே நல்லது. குறிப்பாக இரும்பு சத்து கூடணும், புரதச்சத்து கூடணும்னா நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் அலர்ஜி தே ஷுட் நாட் டேக், அதர்வைஸ் யூ கேன் டேக். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபுல் பாயில்டாக சாப்பிடணுமா இல்லை ஹாஃப் பாயில்டாக சாப்பிடணுமா, அது எப்படி? பொதுவாக 3 வகையிலையும் ஃப்ரெஷ் சாலடாக எடுக்கிறது, அது சில ஃப்ரூட்ஸ், நம்ம தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, வெள்ளரிக்காயெல்லாம் அப்படியே சாப்பிடலாம். ஸ்டீம் குக்குடா கொஞ்சம் கடினமாக இருக்க, டைஜஷன் கடினமாக இருக்குது கொஞ்சம், அதாவது வெண்டைக்காய் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டீம் குக், அப்புறம் கோழி மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் லைட்டாக ரொம்ப டீப் கொதிக்க வைக்காமல் லேசாக ஸ்டீம் பாயில் பண்ணி அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நார் அதிகமாக இருக்கக்கூடிய அவரைக்காய், இல்லைன்னா வந்து முருங்கைக்கீரை, அப்படி மாதிரி ரொம்ப நார், அகத்திக்கீரை அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல வேக வச்சு அந்த நார் நல்ல, ஏன்னா அது எல்லாமே டைஜஷன் தான். நம்ம உள்ளுக்குள்ளே போய் அமிலம் பட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லைன்னா அதுக்கு சிரமம் இருக்கும். அப்படின்னா அதை நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுது. ஸோ சாலட், ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் 3 ஃபார்ம்லையுமே எடுக்கலாம். சாலடுக்குன்னு உள்ளதுன்னா நீர் காய்கறிகள், பொதுவாக தக்காளி பழம், வெங்காயம், வெள்ளரிக்காய் சாலடு ஒரு ஈஸிலி டைஜஸ்ட் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி உள்ளதை வந்து ஆஃப் பாயில் தான். நார் நிறைய இருக்கிறது வந்து ஃபுல் பாயில் தான். லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வாழைப்பழம் சொன்னீங்க, ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. பட் ஆனால் அதில் சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்கும்ல? எஸ், டயபெட்டிக் பேஷண்ட் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி சுகர் கூட இருக்குன்னா வாழைப்பழத்தை தவிர்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருத்து என்னன்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடையாது. இப்போ நீ ஒரு கேள்வி கேட்ட முதல்ல நட்ஸ் ரொம்ப நல்லது, ஆனால் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு தோல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, தோல்ல இருக்கிற பிரச்சனை இருக்கிற பொண்ணுக்கு நட்ஸ் நிறைய எடுக்க முடியாது. ஸோ நம்மளுடைய உடல்வாகு நமக்கு இருக்கக்கூடிய நோயை பொறுத்து சில பழங்களை சேர்க்க முடியாது. அதிக புளிப்புள்ள உணவுகளை, முட்டு வலி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதிக எண்ணெய் பலகாரங்களை, இதய நோய் இருக்கவங்க எடுக்கக்கூடாது. ஸோ உணவுங்கிறது தனித்தனியாக அவரவர்களுடைய தேவைகளுக்கு பொறுத்து தான் இருக்கும். பொதுவான கருத்துக்களை நான் சொல்றேன். இப்போ மாம்பழம் மிகச்சிறப்பு தான், ஆனால் மாம்பழத்தை சுகர் பேஷண்ட் சாப்பிட முடியாது. வாழைப்பழம் ஆகச்சிறந்த உணவு, டயபெட்டிக் கண்ட்ரோலாக இருந்தால் அவங்க எடுக்க முடியாது, கண்ட்ரோலாக இல்லைன்னா அவங்க எடுக்க முடியாது. ஸோ நம் உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்ப மருத்துவத்தை கேட்டு எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நிறைய பேத்துக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும்ல, அதுக்கு என்ன பண்றது? இந்த கேள்வி வரலையேன்னு இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன். ஹேர் ஃபாலிங்கிறது இன்னைக்கு யூனிவர்சலாக நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை. நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு டக்குன்னு ஒரு தீர்வு கொடுக்க முடியாது. சில பேர் சொல்லுவான், அமேசான் காடுகளில் இருந்து வந்த எண்ணெய், அதை போட்டா மடமடன்னு, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவனே ஒழுங்கையா இருப்பான். ஆனா அதை வந்து அப்படி விளம்பரம் பண்ணி, ஏன்னா அது ஒரு பெரிய வணிகம் இருக்கு அதுக்கு பின்னாடி. அதனால எல்லாரும் கூகுள் பண்ணி ரோஸ்மேரி ஆயில் போடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல நியூட்ரிஷனலி கரெக்டா இருக்குமா, நல்ல புரோட்டீன் அண்ட் அயன் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃபுட்டில் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை முதல்ல, அப்படி இல்லைன்னா அதை சரி பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட், புரோட்டீன் அண்ட் அயன். ரெண்டாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ராத்திரி வந்து 2 மணி வரைக்கும் உட்காந்து வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ராத்திரி நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்து இருக்கிறது, தூக்கம் முழிக்கிறது, ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சா உடல் சூடு, பித்தம் கூடும், அதில் முடி கொட்டும். அது ரெண்டாவது, லைஃப் ஸ்டைலை கரெக்டாக வச்சுக்கணும். மூணாவது தான் சில மருந்துகள். அதுல வந்து ரொம்ப எளிய இந்த கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், கத்தாழை, அது மாதிரியான மூலிகை தைலங்களை வச்சு ஏதாவது ஒண்ணு, நீ ஒரு விளம்பரமே பார்த்தாலும் உங்க மருத்துவத்தை கேட்டுட்டு இது எனக்கு கரெக்டானதா அப்படின்னு பார்த்து நம்ம, ஏன்னா அந்த சந்தை வந்து பல $1 பில்லியன் சந்தை. அதனால உலகம் முழுக்க நீ ஒரு தடவை உன் போன்ல உங்க அம்மா போனை வாங்கி ஹேர் ஆயில்னு தேடிட்டேன்னு வச்சுக்கோயேன், உங்க அம்மாவுக்கு 10 வருஷத்துக்கு ஹேர் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகும். எப்போ எடுத்தாலும் உனக்கு அதே அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பார்க்குற எல்லாத்தையும் எடுத்து தலைக்கு தேய்ச்சோம்னா சீக்கிரமா வந்து நம்ம வந்து பகத் பாசில் மாதிரி ஆயிடுவோம். அதனால ஆயில் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு, அதுவும் பர்டிகுலரா அந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, நெருஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ஆயில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ்னால தான் அது விழுது. ஆன்டிபாடிஸ் நிறைய அது எப்படி வந்து உரம் வச்சு பயிர் வளர்க்குற மாதிரி நம்ம எண்ணெய் போட்டுலாம் மயிர் வளர்க்க முடியாது. வளர்க்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அது ஆன்டிபாடிஸ் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நிறைய இருக்கிறனால முடி கொட்டும்.
ரொம்ப ஒருவேளை எல்லாமே பயன்படுத்தி முடி கொட்டுச்சுன்னா கொட்டட்டும் அப்படின்னு நினைப்பு இருக்கணும். அதை விட நமக்கு பல விஷயங்கள்ல நமக்கு வந்து நம்ம புற அழகை வந்து எப்பவுமே பெருசா மைண்ட் பண்ணக்கூடாது. எஸ், ஒரு கேர் எடுத்துக்கணும், சரியாகதான் எல்லாரும் பார்க்கணும். இல்ல தனம் ஒரு பேஷண்ட் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றாங்க, காலையில இருந்து பண்றாங்க, சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வேணும் சார், எப்படியாவது வேணும் சார், ரொம்ப அவசரம் சார், இன்னைக்கு பார்த்து நான் கூட ஏதோ உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை போல இருக்குன்னு வாங்கிட்டேன். 6 மணிக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து வராங்க. அந்த கவர் வந்து ஒரு 30 கவர் குட்டியா இருக்கு உள்ள. ஒவ்வொரு நாள் கொட்டின முடியும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சார் போன வாரம் வந்து 46 முடி சார், அதுக்கு முந்தின வாரம் 52 முடி சார். நான் சொன்னேன், உங்களுக்கு நான் மருத்துவர் இல்லை, ஒரு நல்ல உளவியல் மருத்துவத்தை உங்களை அனுப்பணும் அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் ரெஃபர் பண்ணி. ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆங்ஸைட்டி. நான் ஜோக் இல்லை, இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் என் கிளினிக்ல நடந்தது. கவர்ல அந்த நான் 30 நாள் கவர் போட்டு டேட் போட்டு ஒட்டி எண்ணிருக்காங்க உட்காந்து. அப்ப அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு வேற? அப்படி ஒன்றும் முடி கொட்டி வளர்க்கியெல்லாம் இல்லை, அங்கங்க கொஞ்சம் லைட்டா பேட்ச் போயிருக்கு, ஆனால் அப்படி நடக்கும். அதனால என்ன செய்தினா, டோன்ட் பி ஆங்ஸியஸ். கொட்டிச்சுன்னா கொஞ்சம் கேர் எடுங்க, நியூட்ரிஷன் எடுங்க, சரியா பாருங்க. அதுக்கு மேல கொஞ்சம் போடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். சரியா? தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, ரெட் ரைஸ் அப்புறம் எல்லாமே எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சுகர் லெவல் ஆகுது, இல்லைன்னா ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? ரெண்டுமே இருக்கணுமா? அதாவது சில நேரத்தில் இன்சுலினே சுரக்கலான்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பேங்க்ரியாஸ்ல இருந்து சுரக்கவே இல்லை, இல்லை சுரக்கிறது ரொம்ப குறைவா இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவம் தேவைப்படும். மருத்துவத்தை வேண்டாம், நீ வெறும் சிவப்பரிசி போட்டு வெறும் கசப்பா பாவக்காய் போட்டு சரி பண்ண முடியாது. அதுவும் இருக்கணும், கூடவே மருத்துவமும் வேணும். மருந்துகளை கம்ப்ளீட்டா போக்கணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் 2 டிகிரியில மட்டும் தான் சரியா வரும். அதனால சில நேரங்களில் நமக்கு அவசியம். இப்போ தைராய்டு மாத்திரை இருக்கு, சில பேர், நிறைய பேர் உங்களே கூட சில பேர் வந்து டெய்லி காலையில தைராய்டு மாத்திரை போடுறவங்களா இருக்கலாம், போட்டு தான் ஆகணும். அதை நம்ம டோட்டலா தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா அது பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஸோ ஒரு சில மருந்துகள் அத்தியாவசியமான மருந்துகளா இருக்கும், அதை மருத்துவர் சொல்ற வரைக்கும் நிறுத்தக்கூடாது. வாழ்க வளமுடன் சார். இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வரதுக்கும் அந்த ஒயிட் ஃப்ளூயிட் வந்து நிறையா ஸ்மெல்லோட வரதுக்கும் லிங்க் இருக்குதா? ரெண்டும் தனித்தனியான விஷயம். பீரியட் இர்ரெகுலரா இருக்கிறது வந்து ஹார்மோனலா வரக்கூடிய ஒரு சிக்கல். அதாவது ஈஸ்ட்ரோஜன் அது குறைவா வர்றது, ப்ரொஜெஸ்டோனிக் இது வந்து சரியா வரலைன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம். சினைப்பை நீர் கட்டி இருந்துன்னா வரலாம். ஒருவேளை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப இர்ரெகுலரா இருக்க பாடியோட ஹீட் நிறைய ஆகும். அப்போ எண்டோமெட்ரியல் பீரியட் வரப்போ டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு பதிலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய வரும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜை சரி பண்ணிக்கணும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிக ஸ்மெல் வரக்கூடாது. அப்படி ஸ்மெல் ரொம்ப வருது, இல்ல ரொம்ப இச்சிங் இருக்கு, வெஜைனல் இச்சிங் இருக்குன்னா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இன்ஃபெக்ட் ஆனாதான் ஸ்மெல்லும் நிறைய இருக்கும், கேர்டியா தயிர் மாதிரி கேர்டியா வரக்கூடியது இருக்கும், வெஜைனல் இச்சிங்கும் ரொம்ப இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது ஒரு 7 நாள் 8 நாள் மருந்து கொடுப்பாங்க, 100% சரியாயிடும். திரும்ப வராம இருக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய், ஒயிட் பம்கின் இருக்கு இல்லையா, அதை ரெகுலரா எடுத்துட்டு இருக்கணும். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். சோத்து கத்தாழை இருக்குல்ல, அலோவேரா, அந்த சோத்து கத்தாழை மடலை பிரிச்ச உள்ள ஜெல் இருக்கும், அந்த ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது உள்ள பிசுபிசுப்பு தன்மை போற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு காலையில பிரஷ் பண்ண உடனே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். அது உன்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேட் ஆகும், பீரியட் நல்லா கரெக்டா ஃப்ளோ நல்லா இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜும் வராது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட். வெள்ளை பூசணிக்காய், சோத்து கத்தாழை, அது ஒருவேளை உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா அதை சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அந்த மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்துகள், வெள்ளை பூசணி லேகியம் இருக்கு, சோத்து கத்தாழை லேகியம் கிடைக்குது, அதை சாப்பிட்டேன்னா டக்குன்னு ஒரே மாசத்துல சரியா.